அண்ணி, என்ன பண்றீங்க? இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சது முத்து, உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? அண்ணி, எத்தனை டைம் சொல்லிருக்கேன், என்ன வா போனே பேசுங்க. நான் உங்களை விட சின்ன பொண்ணு தானே, எதுக்கு வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லங்க, நான் உங்க அண்ணா ஒய்ஃப்னு என்ன நீங்க மதனி அண்ணின்னு கூப்பிடுறீங்க. நீங்களும் என்னோட அண்ணா ஒய்ஃப் தானே, நான் உங்களையும் அண்ணி மைனின்னு தானே கூப்பிடணும். அண்ணி, நீங்க என் அண்ணன் ஒய்ஃப்னு மட்டும் நான் அண்ணின்னு கூப்பிடல, நீங்க என்னோட பெரியவங்களும் கூட. ஒருவேளை நீங்க என்னோட சின்னவங்களா இருந்தா நான் கண்டிப்பா பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பேன். நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க ப்ளீஸ். சரி முத்து, என்ன பண்ற? அம்மா அப்பா எல்லாம் எங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாமா எப்பவும் போல நேத்து வந்தாங்க, வந்துட்டு பழையபடி ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. இன்னும் எப்ப வராங்கன்னு தெரியல, எப்ப லீவ் கிடைக்குதோ அப்பதான் வருவாங்க. அத்தை வெளியே தோட்டத்துக்கு அந்த செடி எல்லாம் கை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய செடி காஞ்சு போச்சா, அது மட்டும் இல்லாம நிறைய பூச்செடி விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த தொட்டியெல்லாம் ஆதி எடுத்து வச்சிருக்கா. அதுல விதையெல்லாம் தூவி தண்ணி தொளிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க. வெளியே போயிருக்காங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேனா, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் எங்க அண்ணா என்ன சொல்றாரு? அவர் சொல்றது இருக்கட்டும் அண்ணி, நீங்க எங்க இருக்கீங்க? தனியா இருக்கீங்களா, கூட யாரும் இருக்காங்களா? என்னாச்சு முத்து, எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு முத்து, நான் தனியா தான் இருக்கேன். அத்தை கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்குன்னு டேப்லெட் போட்டாங்க, மேல தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அண்ணி, திடீர்னு அம்மாக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தாங்க. பிரஷர் ஆகுற அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்ல? அது ஒண்ணு இல்ல முத்து, உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஆமி வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு அதான் பூரணிக்கு கிருஷ்ணாவை உங்க சின்ன அண்ணன் மாப்பிள்ளை கேட்டு வந்திருந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல. என்ன காஃபி கொண்டு வர சொன்னாங்க. நான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் சரிம்மா நீ போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க இவங்ககிட்ட என்ன பேசினாங்கன்னு தெரியல. நானும் அத்தையா சொல்லுவாங்க, சொல்ல வேண்டியதா இருந்தா நம்ம எப்படி கேட்கறதுன்னு கேட்கல. ஓ சரி, இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? அதான் அண்ணா ஆதியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்றான்ல, பின்ன எதுக்கு மறுபடியும் மத்தவங்க எல்லாம் பேச வைக்கிறாங்க? இல்ல முத்து, அத்தெல்லாம் அவங்ககிட்ட பேசல. அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளைன்னு இருந்தா கேட்டு வரதானே செய்வாங்க. வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அண்ணி, உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியல. எங்க வீட்டுக்குள்ள வர்றது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வர்றவங்க என்ன பேசணுங்கிறதையும் எங்க அம்மாவே டிசைட் பண்ணிடுவாங்க. இல்ல, நீ சொல்றது எனக்கு புரியல. இல்ல அண்ணி, யார வீட்டுக்குள்ள விடணும், அவங்கள என்ன பேச வைக்கணுங்கிறது முதற்கொண்டு எங்க அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கல இல்ல பிடிக்காத டாபிக்னா வீட்டுக்கு வெளியவே கட் பண்ணிடுவாங்க. வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க. அவங்க வந்து இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க, இவங்க அடி படுக்கிற அளவுக்கு ஆயிருக்குன்னா ஏதோ நடந்திருக்கு. அண்ணி, நானும் அது சம்பந்தமா தான் கூப்பிட்டேன். சொல்லு முத்து, என்ன விஷயம்? இதுல நம்ம பண்ண என்ன இருக்கு? அவங்க பெத்தவங்க, அவங்க தான் பிள்ளைங்களுக்கு யாரு கட்டி வைக்கணும்னு டிசைட் பண்ணும். நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மகிட்ட கேட்டா கூட கருத்து சொல்லலாம். அவங்க கேட்காதப்ப நம்ம சொல்றது ரொம்ப அனாவசியமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம வயசுக்கு மீறி மூக்க நுழைச்ச மாதிரி இருக்கும். அண்ணி, அந்த வீட்டோட மூத்த மருமக, எடுக்கிற எல்லா முடிவுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. தாராளமா நீங்க உங்களோட கருத்தெல்லாம் சொல்லலாம், பயப்படாதீங்க. நான் தான் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பயந்து பயந்து இருந்தேன், என்ன பேசவே விடல. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா காலம் வரைக்கும் அங்கதான் வாழணும், பாத்துக்கங்க. இல்ல முத்து, எனக்கு இயல்பாகவே யார் விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறது பிடிக்காது. நம்ம ஏதாவது சொல்ல போய் அதை சொல்ல நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டா நம்ம நோஸ்கட்டான மாதிரி ஆயிடும். நம்ம எத்தனை வீட்டுல கேள்விப்பட்டிருக்கோம், மாமியாரா வந்து மருமகிட்ட கேட்டா பரவாயில்ல, மருமகளா மாமியார்ட்ட சொன்னா எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துட்டியா, அவ்வளவு பெரிய ஆளான்னு வச்சு செஞ்சிருவாங்க. உங்க அம்மா என்ன எப்படின்னு இப்ப வரை நான் பழகல. என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நல்லா தான் நடத்துறாங்க. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய நாள் தேவைப்படுமா. சரி அண்ணி, இருக்கட்டும், அதுல நீங்க தலையிட வேண்டாம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க மறைக்காம மனசுல என்ன படுதோ அதை அப்படியே சொல்லணும், ஓகேவா? சரி முத்து, சொல்லு. அண்ணி, நீங்க கிருஷ்ணா ஆதி ஜோடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? புரியல. சரி அண்ணி, உங்களுக்கு புரியலனா புரியுற மாதிரியே கேக்குறேன். எங்க கிருஷ்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெஸ்டான ஒரு ஆளுதான். வாக்கப்பட்டு வர போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன கோவம் தான் மூக்கு மேல நிக்குது. சரி, எது கேக்குற? ஆதிய பத்தி? ஆதிய பத்தினா அது என்ன சொல்றது, என்ன சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறா. சூதுவாதி எதுவுமே தெரியாது, விளையாட்டுத்தனமா இருக்கிறா. வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? புரியல. ரொம்ப பாசமான பொண்ணு. இங்க பாருங்க அண்ணி,
எங்க அண்ணனுக்கு உங்க தங்கச்சிய ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளைதான் கல்யாணம் பண்ணவே நிக்கிறான். அவன் இது வரைக்கும் அவன் பிசினஸா இருக்கட்டும் இல்ல வெளியவா இருக்கட்டும் ஏதாவது நினைச்சானா அதை நடத்தாம விட்டதே இல்ல. ஏதோ ஒரு வழியில அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடுவான். அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்படுறது உங்க தங்கச்சி தான். ஆனா முத்து, உங்க அண்ணன் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டது உயிர் இல்லாத பொருள் இல்ல, அவங்களோட காம்படிட்டரை வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு, அச்சீவ் பண்ணாரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா என் தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ண கூடாது இல்லாமா? அது தப்பு தானே? அண்ணி, ஆதிக்கும் அண்ணனை பிடிக்கும், அண்ணனை பிடிக்காதுன்னு யார் சொன்னா? இங்க பாரு முத்து, எனக்கு என்னவோ நீ உங்க அண்ணனுக்கு மட்டும் தங்கச்சியா பேசுற மாதிரி தெரியுது. ஆதிக்கும் நீ அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, அதை ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. இந்த இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? உண்மையை சொல்லனா நான் இருந்தா வானத்துல மிதந்திருப்பேன். நீங்க பாருங்க அண்ணி, எங்க அண்ணன் மாதிரி பாசத்தையும் சரி ரொமான்ஸையும் சரி யாராலையும் கொட்ட முடியாது. எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறது இந்த பாசத்துக்கும் இந்த ரொமான்ஸுக்கும் தான். வாழ்க்கையில நிறைய பொண்ணுங்க இந்த ரொமான்ஸ்ங்கிறத கனவுலையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இயல்பான டே டு லைஃப்ல எதுவுமே கிடைக்கிறது இல்ல. எல்லாம் நேரம் அப்படின்னு கதைகள்லையும் வீடியோக்கள்லையும் ரொமான்ஸையும் லவ்வையும் பார்த்து என்ஜாய் பண்ணி மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அண்ணன் ரியல் லைஃப்ல ரோமியோ, எல்லா விஷயத்துலயும் ஹீரோ, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை பார்த்தே அவளுக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். நீங்க உங்க தங்கச்சியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு முத்து, நமக்கு கல்யாணம் நடந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை வருஷமா நான் அவ கூட இருந்திருக்கேன். அவ என் கூட பிறந்தவ. அவ எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லும் போது என்னால என் கொழுந்தனா இருந்தா கூட ஃபோர்ஸ் பண்ணி கட்டி வைக்க முடியாதுமா. உனக்கு இது புரியுதா? நான் உங்க அண்ணனுக்கு மட்டும் மதனி இல்ல, என் தங்கச்சிக்கும் அக்கா. அவளை பத்தியும் நான் யோசிக்கணும். சரி, ஒருவேளை உங்க தங்கச்சியை லவ் பண்ணா? நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? அண்ணி, எனக்கு அவ்வளவு அழகா தெரியுது அண்ணி. அவரை அளவுக்கு அதிகமா லவ் பண்றா. நீங்க இங்க வந்து இருந்தா உங்களுக்கு அவ முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. என்னடி நடக்குதுன்னு முத நாளே கையும் களவுமா பிடிச்சிருவீங்க. முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கா, எப்ப பார்த்தாலும் ஃபுல் மேக்கப் தான். முத்து, உண்மையாவா சொல்ற? ஆதிக்கும் கிருஷ்ணாவா பிடிச்சிருக்குங்கிறியா? ஆமா அண்ணி, ஆதிக்கும் கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. அதான் ஏன்னு தெரியல. எங்க அண்ணனும் மிஞ்சி பார்த்துட்டான், கெஞ்சி பார்த்துட்டான். உங்க தங்கச்சி எங்க அண்ணனை ரொம்ப தான் அலைய விடுறா. அது சரி, ஆனா நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. உங்க தங்கச்சி உங்க குழந்தைனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கிற அதே வீட்ல காலம் முழுக்க உங்க கூட வாழ்றது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? என்ன முத்து இப்படி கேக்குற? இந்த குடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? காலம் முழுக்க அம்மா அப்பா வீட்டுல தங்கச்சி கூட இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் தாத்தா பாட்டியாய் சாகர வரைக்கும் ஒன்னா இருக்கலாம்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? எல்லாமே லைஃப்ல ஈஸியா கிடைக்காத நீ. எனக்கும் இதுல ஒரு சுயநலம் இருக்கு. என் சம்மந்தியே என் அண்ணன் ஒய்ஃபா வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துக்கலாம்ல, நமக்குள்ள சண்டையே வராது. அதனாலதான். சரி, அப்ப நம்ம அவங்கள சேர்த்து வைக்க ஏதாவது பிளான் பண்ணணும். சொல்லுங்க, உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டப்போ. என்கிட்ட பிளான் இருந்ததுன்னா இந்த வயசுல நான் யாரையாவது லவ் பண்ணிருக்க மாட்டேன். ரொமான்ஸ்க்கும் எனக்கும் ரொம்ப தூரம். என்னையும் பார்த்து யாரும் ரொமான்ஸ் பண்ணல. ஏன்னா ஏனி உயரம் இருக்கா, இவ்வளவு ரொமான்ஸ் பண்ணி எப்படி கட்டுறதுன்னு. பசங்களுக்கு பொண்ணு தன்னை விட ஷார்ட்டா இருந்தா பரவாயில்ல, ஆனா ரொம்பவே ஹைட்டா இருந்துடக்கூடாதுல்ல. என்ன அண்ணி, யாரும் லவ் பண்ணலன்னு ரொம்ப ஏங்கி இருக்கீங்க போல. ஆமா முத்து, எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்மளையும் 2-3 பேர் லவ் பண்ணாங்கப்பா அப்படிங்கிறப்ப ஒரு கெத்து தானே. என்ன பண்றது, என்னதான் யாரும் லவ் பண்ணலையே. அது சரி, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சே. எங்க ராமண்ணா எப்படி ரொமான்ஸ் லவ் எல்லாம்? யாரு? உங்க அண்ணன் ரொமான்ஸ் பண்றாரு. நீ வேற, ரொமான்ஸ்க்கு அவருக்கும் பல கிலோமீட்டர் தூரம். ரொமான்ஸ்னா என்ன, எங்க இருக்கு, எப்படி வாங்கணும்னு கேப்பாரு. இவரு கிருஷ்ணாவோட அண்ணனா யாருமே நம்ப மாட்டாங்க. பேசாம உன் சின்ன அண்ணன்ட்ட பெரிய அண்ணனை போய் டியூஷன் படிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிட வேண்டியதுதான். ஐயோ அண்ணி, அப்போ ஒன்னும் நடக்கலையா? அதெல்லாம் நடக்காம இருக்குமா? அதெல்லாம் நடந்தது. அது வேற ரொமான்ஸ் வேறடி. 7 கழுத வயசாகுது, இது கூட தெரியாதா? சரி சரி, எல்லா விவரமா தான் இருக்கீங்க. சரி, உங்க காதல் கதையை விட்டுட்டு வெளியே வாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. முத்து, நீயே சொல்ல என்ன பண்ணலான்னு. எனக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. அண்ணி, இவங்க 2 பேரையும் தனியா ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்கணும். ஏய், என்னடி அவ லவ் பண்றத ஒத்துக்க வைக்க போறேன்னு நீ வேற எதுக்கோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு. தனியா இருக்கிற ரூம்குள்ள உங்க அண்ணன் கையும் காலைய வச்சுட்டு சும்மா இருப்பாரா? போறது ஏன் தங்கச்சி, பொண்ணுடுவேன் கொன்னு.
ஐயோ அண்ணி, ஏன் இங்க பாருங்க அண்ணி, கண்டிப்பா அவங்க தனியா ஒரு 2 மணி நேரம் பேசினா மனசுல இருக்கிறதுலாம் வந்துரும் அண்ணி. கண்டிப்பா ஒத்துப்பா. எதுக்கு ஒத்துப்பா? புரியலையே. அக்காவும் தங்கச்சியும் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறீங்க, நாங்க லவ் பண்ணலங்கிறீங்க, யாரும் எங்களை பார்க்கல, நான் யாரையும் பார்க்கலங்கிறீங்க. ஆனா பேசுறது மட்டும் எப்ப பாரு டபுள் மீனிங் தான். இங்க பாருங்க அண்ணி, வந்து உங்க அம்மாவை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. நான் வீட்டுல இருக்கேன்னு உங்க அம்மா அவங்க தங்கச்சியை விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நான் நைஸா கலண்டறேன். என்னைய பார்க்க வந்ததா சொல்லி எங்க அண்ணனை கூப்பிடுவோம். எங்க அண்ணன் பேசிட்டு இருக்கும் போதே நான் வெளியே போயிடுறேன். எப்படியும் 2 பேரும் பேசிதானே ஆகணும். பயப்படாதீங்க, நான் வீட்டுக்கு வெளியே தான் இருப்பேன். ஜன்னல் வழியா என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஏய், எல்லாம் ஓகே. ஆனா ஜன்னல் வழியா நீ பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. அது அவங்களோட பர்சனல் இல்ல. ஆமா, இப்ப மட்டும் வாங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு. இதைத்தானே நானும் சொன்னேன். அப்ப மட்டும் ஏதோ என் தங்கச்சி தனி ரூம்ல போட்டு கதவு போட்டுற மாதிரி நினைச்சீங்க. இப்ப உங்களுக்காக தான் சரி ஜன்னல் கிட்ட நிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் என்னன்னா பர்சனல் அது இதுங்கிறீங்க. எம்மா விவரம் தான் 2 பேரும். நாங்கெல்லாம் விவரம் இல்லாம தான் இருந்தோம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் எல்லா விவரத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. அப்பனுக்கே பாடுறத சுப்பம் கதையெல்லாம் இருக்கு. சரி, அப்ப நாளைக்கு நான் எங்க அம்மாவை கோயிலுக்கு கூட்டு போயிட்டுமா? சரிங்க நீ எங்கேயோ கூட்டிட்டு போங்க. வந்து கூட்டிட்டு போயிருங்க. எத்தனை மணிக்கு வர போறீங்க? சாயங்காலம் வரேன். அதான் சரியா இருக்கும். காலையிலனா நான் கூட்டிட்டு போனாலும் வீட்டுக்கு பால்காரன் வருவான், தண்ணி கேன் போடுறவன் வருவான், டஸ்ட்பின் காரன் வருவான். சோ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். அண்ணி சூப்பர் அண்ணி. இப்பதான் நீங்க முத்துக்கு அண்ணிங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க. எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? சூப்பர். அங்க நிக்கிறீங்க நீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஈவினிங் டைம் தான் லவ்வர்ஸ்க்கும் நல்ல டைமா இருக்கும். அப்பவே வந்துருங்க. ஆ, சாயங்கால நேரம் காதல் மனம் பாடும். அண்ணி வேணாங்க அண்ணி. சாயங்காலம் பெஸ்ட் அல்டிமேட் சூப்பர். ஆனா இன்னொரு தடவை பாடாதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் எங்க அண்ணனோட வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் தான் உங்களுக்கு வச்சு அடிமை. இதை கேட்கறதுக்கு காதலா ஒரு பக்கம் இழுத்துருச்சு. சரிங்க நீ காலையில வந்துருங்க. ஓ சாரி, சாயங்காலம் வந்துருங்க. எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யார்ட்டையும் ஓட்டவே விட்டுறாதீங்க. நான் எங்க அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். ஓகேவா? இங்க பாருமா, நீ கிருஷ்ணாட்ட எதுவும் சொல்லிடாத. பின்ன அவரு என்ன ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. இந்த பிளான் எல்லாம் உன்னோடதாவே இருக்கட்டும். நீ ஏன் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கட்டும். நீ நானும் பேசுறது ஹெல்ப் பண்றது எதுவுமே அவருக்கு தெரிய வேணாம். ஓகேவா? ஓ, பிரஸ்டீஜை மெயின்டைன் பண்றீங்களா? ஓகே. சரி, அங்க எங்க அத்தை மாமா வந்தாங்களே, என்னாச்சு? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? இங்கேயும் அதே கதை தான். உங்க அம்மா அண்ணன் பாசத்துல தவிச்சு நிக்கிறாங்க. மத்தபடி அந்த பையன் நல்ல பையனா இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் ரவி, அதான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்காக கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னவோ அங்க ஆமி இங்க ரவி, இந்த குழப்பங்கள்லாம் இடையில இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடியே நம்ம அண்ணனையும் அதையும் சேர்த்து வச்சுட்டோம்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அவ தெரிஞ்சுக்கணும் அவ அண்ணனை லவ் பண்றது. அதுக்கப்புறம் தானே மத்தவங்கிட்ட சொல்ல முடியும். சரி முத்து, நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்புறம் விதிச்சதுதான், விதிப்படி நடக்கட்டும். சரிங்க நீ, நான் வச்சிடுறேன். பாய்மா. அத்தை, காய்கறி கடைக்கு காலையிலே போயிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் அலசி வச்சிருக்கேன். கொஞ்சம் காஞ்சோன்னு எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமா? நான் இந்த வடவும் போடலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் நறுக்கி வைக்க போறேன். ஏமா, வடவு இன்னைக்கு போட வேண்டாம். அதுக்கு வெங்காயம் நிறைய நறுக்கணும். நீ ஒத்தால நறுக்க முடியாது. கண்ணெல்லாம் கறிக்கும், எரிச்சலா வரும். இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு சாயங்காலம் இல்ல நாளைக்கு நம்ம எல்லாரும் மொத்தமா இருப்போம் பாத்தியா? அப்ப ஆளுக்கு ஒரு கை முன்னாடி வச்சோன்னு வச்சுக்கோ. ஆளுக்கு 4 வெங்காயமா நறுக்கணும்னு ஈஸியா இருக்கும். ஒத்த பிள்ளையே கஷ்டப்படாத. உங்க வீட்டுல இந்த வேலையெல்லாம் நீ பாத்தியோ என்னமோ? எங்க வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் பார்க்க வைக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லத்த. எங்க வீட்லயும் இந்த வேலையெல்லாம் நான் பாப்பேன். என்ன வேலைக்காரங்க இருப்பாங்க, கொஞ்சம் நறுக்கிலாம் கொடுப்பாங்க. மற்றபடி இந்த வேலைலாம் அவங்க தான் பார்க்கணும், நம்ம பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். நம்ம அன்பாலையும் அக்கறையாலையும் குடும்பத்தை பார்ப்போம். மற்றவங்க வாங்குற சம்பளத்துக்காக பார்ப்பாங்க. எடுத்துக்காட்டா தோசை போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோசை போதும்னா வேலைக்காரங்க உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே இது நம்மளா இருக்கட்டும், நம்ம பையன் இன்னும் 2 தோசை சாப்பிட்டோம், நம்ம பொண்ணுக்கு இன்னும் 2 போடலாம், இன்னும் 1 சாப்பிடு அப்படின்னு அதட்டி பரிமாறுவோம்ல. எங்க தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆம்பளைங்க வெளியே போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வருது, வீட்டுக்கு வந்தோன்னே உங்க முகத்தெல்லாம் பார்த்தோன்னே மறந்து போயிடணும் அப்படின்னு. இப்ப பொண்ணுங்களும் உழைக்க போறாங்க, அது பெரிய விஷயம் இல்ல. ஆணோ பொண்ணோ குடும்பத்துக்குள்ள நான் அவ்வளவு பெரிய ஆளுங்கிற ஈகோவெல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் பாரு. அதனால நான் வேலை பார்க்கறது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கெல்லாம் மனசு சங்கடப்படாதீங்க. பரவாயில்லையேமா, இந்த காலத்துல எல்லாம் மிடில் கிளாஸ்ல பிறந்த பிள்ளைங்க கூட நான் அதெல்லாம் பண்ண
மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், பாத்திரம் அலச மாட்டேன், துணி அலச மாட்டேன், என் நெயில் பாலிஷ் கராப் ஆயிடும், என் கையை ஒரு மாதிரி சொர சொரன்னு ஆயிரும்னு என்னென்னவோ பேசுறாங்க. நான் கூட உன்னை பேசி முடிச்சு வீட்டுக்கு கூட வந்தோன்னே யோசிச்சுட்டே இருந்தேன், பணக்கார வீட்டுல சம்மந்தம் பாக்குறமே, இந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ, என்ன சாப்பிடுவாளோ, எப்படி ட்ரெஸ் பண்ணுவாளோ, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமானு யோசிச்சேன். ஆனா பரவாயில்லம்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ போல. உன்னையும் என் பொண்ணையும் நல்ல இடத்துல இது பண்ணியாச்சு. இன்னும் நீங்க ரெண்டே சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி ஆதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோன்னா அத்தை நிம்மதியா இருப்பேன். கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, நான் சொல்ல மறந்துட்டேனே, மீனா ஃபோன் பண்ணா, சாயங்காலம் கோயிலுக்கு போமான்னு கேட்டா. அவ கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து நான் அவளை வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டே போகல. சொல்ல போனா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. கெட்டி கொடுத்தாச்சு, என் மகளை அங்கே அனுப்புங்களா எங்கே அனுப்புங்களா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன தேடி இருக்கு உங்களுக்கு, ஏம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்கு, ரொம்ப நாள் ஆயிட்டுமா, வெளியே எங்கேயா போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்டா. எங்கே போகணும்னு கேட்டால் கோயிலுக்கு போவோம்னு சொல்லுதா. இன்னும் பாரு, நம்ம வளர்த்த பிள்ளை அப்படியே இருக்கு. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் நம்ம அங்கே எங்கேன்னு போனால் நம்ம பிள்ளைய பற்றி தப்பா பேசிடுவாங்கன்னு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறத தான் கூட்டு போவோம். இப்போ தான் கல்யாணம் நடந்துட்டுல, அவட்ட சொல்லலாத்து. சரி வா கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டேன். கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே எங்கேயா பிள்ளைய வெளியே கூட்டு போயிட்டு வரணும். நான் வர நேரம் ஆயிரும், நீ வீட்டு திறந்து போட்டு எங்கேயும் போயிடாத. ஆதி ஒத்தியில இருப்பா, உன் புருஷன் வர நேரம் ஆகும், 10 மணி ஆகும். சரியா? நானும் எப்படியும் 9-10 மணிக்கு தான் வருவேன். நீ வீட்லயே இருமா, யார் என்ன வேலை வந்தாலும் நாளைக்கு பாத்துக்கிடலாம். நீ ஆதி விட்டு எங்கேயும் போயிடாத, ஒத்தியில இருப்பாளா, பிள்ளை பயந்து போயிருவா. சரியா? சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம திரும்பி வரும்போது அன்னைக்கு ஸ்வீட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. முதல் தடவை கல்யாணம் முடிஞ்சு வெளியே கூட்டிட்டு போறீங்கல்ல, அது உங்களுக்கு நல்ல ஞாபகமா இருக்கணும். ஜவுளி கடைக்குள்ள போனா நம்ம பொம்பளைங்க எப்படி சீக்கிரம் வெளியே வருவாங்க, எப்படி 4 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ள எங்க அண்ணன் பேசி முடிச்சு சம்மதத்தை வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். முத்து, சொல்லுங்க அத்தை. பரவாயில்லம்மா, நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன், நீ சொன்னதும் கரெக்ட் தான், நான் அப்படியே செய்கிறேன்னு. அண்ணி, என்ன சமைக்கிறீங்க? ஒன்னும் இல்லடா, எங்க அண்ணன் என்ன பார்க்க வரேனாரு, முத தடவை நம்ம வீட்டுக்கு வராருல்ல, அதான் ஏதாவது சமைக்கலாம்னு நினைச்சேன். அவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். தயார் பண்ணலான்னு எடுத்து வச்சேன், தெரியாம கையை கட் பண்ணிட்டேன் போல, வலி தாங்க முடியல. அதான் இன்னும் ஆனியனும் மிளகும் கட் பண்ணா இன்னும் எரியும், என்ன செய்யனே தெரியல. சரி, எப்பனாலும் சமைக்கணும்ல, ஃபர்ஸ்ட் டைம் வராரு, வெறும் வயித்தோட எப்படி அனுப்ப முடியும்? அண்ணி, யாரு அத்தா வராங்களா? நம்ம ராமத்தானா? ஏமா, உனக்கு இன்னொரு அத்தானு இருக்காரு, கிருஷ்ணா அத்தா, அவர் தான் வராரு. ஓ, அவர் வராரா? அண்ணி, உங்களுக்காக வேணா நான் சமைக்கிறேன். அண்ணி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சமைக்கிறேன். வேணாம்மா, உனக்கு எக்ஸாம் வேற நடந்துட்டு இருக்கு, படிக்கணும் தானே. போய் படி, நான் பாத்துக்கிறேன். ஒரு காஃபி என்ன போட்டு கொடுத்து அனுப்பிக்கிடுவோம், என்ன செய்ய? அண்ணி, என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்க வராரு, வெறும் காஃபியை கொடுத்து அடுத்த ஆள் மாதிரி அனுப்ப முடியுமா? எனக்கு 2 நாள் லீவ் இருக்கு, ப்ரிப்பரேஷன் ஹாலிடே. நீங்க போங்க அண்ணி, நான் சமைக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படிங்கிற? சரிம்மா, நீ எனக்காக சமைக்கிறேங்கிற, இந்த அண்ணிக்காக. இந்த அண்ணி கை காந்தக்கூடாது, இந்த அண்ணி அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு எனக்காக, எங்க அண்ணனுக்காக. சரிம்மா சரிம்மா, சமம்மா சம. சரி, அப்ப நான் வந்து வெளியே உட்காந்துருக்கட்டா? சரிங்க அண்ணி. இந்த கொத்தமல்லி இலை, புதினா இலை இதை ஆஞ்சு கொடுக்கட்டா? இல்ல அண்ணி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல், உங்க அண்ணன் வராருல, இன்னைக்கு எல்லாமே நான் தான் பண்ணுவேன், முழுக்க முழுக்க என்னோட சமையல் தான். ஓ, சரி சரி சரி, எங்க அண்ணனுக்காக நீ முழுக்க முழுக்க சமைக்கிற, எனக்காக, எங்க அண்ணனுக்காக. சரிம்மா சரிம்மா, நீ சம. நீங்க கிளம்புங்க அண்ணி, போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா நடக்குது குமாரு, ஒன்னும் புரியலையேடா எனக்கு. என்னால நம்பவே முடியலையே, இவன் என்ன ஸ்பீடே பார்த்தல, கொஞ்சம் ஸ்கூட்டி வேகத்துல போகட்டுன்னு பார்த்தா அப்படி ராக்கெட் வேகத்துல பறக்குறா. ஐயோ, கட்டின புருஷனு கூட இப்படி சமைக்க மாட்டாங்க போல இருக்கே. என்ன ஏதோ என் புருஷனுக்கு நான் சமைக்க போறேன், நீ வெளியே போடி அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் இருந்தது. ஏங்க, நான் தான் அப்படி நினைக்கனா, இல்ல நீங்களும் அப்படித்தான் நினைச்சீங்க? என்னவோ, நல்லது நடந்தா சரி. சரி சரி, வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க, லைக்கை தட்டிட்டு மீதியை பாருங்க. அண்ணே, இதெல்லாம் எதுக்குண்ணே, சும்மா வர வேண்டியதானே? ஒன்னும் இல்லடா, கல்யாணம் நடந்து உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரேன்ல, அதனாலதான். தேங்க்ஸ்ண்ணே. என்ன ஆதி, திடீர்னு ரெடி ஆயிட்ட, வெளியே எங்கேயும் போறியாமா? ஆதியா? ஹாய். ஹாய்ங்க. என்ன ஹாய்ங்க? வா, சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணே அண்ணே, சரிதா. ஆதி, ஆதிமா, என்னடா நடக்குதுங்க? இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரியலையே. அவங்க நமக்கு தெரியாமலே நம்மள வச்சு எதை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களோ? அண்ணே, அத்தை வெளியே போயிருக்காங்க, நைட்டு 9-10 மணிக்கு தான் வருவாங்களாம். என்ன வீட்லயே இருக்க சொன்னாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போகணும். அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கீங்களா? நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன், இல்லனா நாளைக்கு தான் பார்க்க முடியும். சரிம்மா, போயிட்டு வா. ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. சக்கரே, என் சக்கரே, மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே.
ஏம்மா எனக்கு தலை சுத்துதே ஏம்மா. அண்ணே நான் உனக்கு டிஸ்டர்பா இருந்தா கோச்சு நான் சொல்லாம சொல்லிடு, வெளியே போயிடுறேன். சரிம்மா, இப்பவே வெளியே போயிடு. அப்படியே கதவை சாத்திட்டு போ. ஆதி, ஆதிமா, எம்பட்டு இருக்கு ஆசை உன் மேல.